பேரிட்டு கூடுமா பாப்பா பேருனா நான் இந்த பக்கம் எடுத்துக்கிறேன்டா நமக்கு கும்பம் தான் முக்கியம். ஆமா அம்மா இடது கை தாங்கு கபாலம் அம்மா வந்து உண்மையான வார்த்தை சொல்லலாம். எனக்கு அளவு வாங்க பசு கிடையாது. ஆயா ஏமாத்தி புரியுதா? மலையானு ஒரு வாழ்வான மாம்பொரு ஒரே புள்ள மேலகளை ஊஞ்ச மூணு நாளா வரல. நேற்று வந்தது யாரு? அளவு வாங்கினது யாரு? இப்போ வந்தது யாரு? எனக்கு கரெக்டா ஒரே வார்த்தை ஒரு வார்த்தை அது மாதிரி நேற்று வந்தது யாரு? அவ்வளவுதான். இன்னைக்கு வந்தது நேற்று வந்தது யாரு? நேற்று அளவு வாங்கினேன். இந்த பிள்ளைக்கு என்ன ஓணும் ஏது ஓணும்னு சொல்லி அழுத கொண்ட எல்லாமே பண்ணேன். அழகு வாங்கினேன். நேற்று வந்தது யாரு? கரெக்டா தாங்க வச்ச மாதிரி இருக்கணும். அழகு வாங்கிக்கிற சொல்லியம்மா. நேற்று வந்தது யாரு? இந்த எடுத்து ஆஹா இதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்ப அங்காளி வந்துக்கிற நீ சத்தியமான அங்காளியா? தெய்வம்னு வந்தா எப்படி வரணும்? ஒரு அறியாத பேர் வந்தா உனக்கு, பெருமை வந்தா எங்களுக்கு, ரெண்டுமே சேர்ந்து வந்தா இந்த பிள்ளைக்கு. யாருக்கு? வெங்கடேசனுக்கு. இந்த கோயில்ல வந்தாங்க, நல்லபடியா இருக்கிறாங்க, நல்லபடியா செய்யறாங்க அப்படின்னு. இப்ப நீ வந்தது யாரம்மா? அங்காளம்மா. எந்த ஊர் அங்காளி?
மலையனூர். நேத்து வந்து செல்வி. 2 பேரும் ஒரே முகமா தானே இருக்கிறீங்க? 2 பேரும் ஒன்னா தானே இருக்கிறீங்க? வாய் திறந்து வாயை சொல்லுமா அக்கால தங்கையம்மா 2 பேரும் ஒன்னா தானே இருக்கிறீங்க? இந்த அங்காளி பின்முடியா இருந்து அந்த மாண்ட தெய்வம் செல்வி அம்மா முன்முடியா இருந்து துணையா அந்த பிள்ளைக்கு 4 ஒரு மேனி பொழுது ஒரு ஒண்ணா நாளைய தினத்துல ஒரு மாங்கல்யம் கைகூடி மாங்கல்யம் கைகூடி மாங்கல்யம் கைகூடி நல்லபடியா வச்சிருப்பியா? அதுக்கு வாங்கிக்கிறியா? அம்மா சிரித்த பூரத்தை ஏறித்தானா உண்மையான மலையனூரா இருந்தா உன்னுடைய ஆஜனை எப்படி இருக்கணும்? சிம்பராசத்து மேல உட்காந்துக்கிற மாதிரி அழகா ஒரு காலை தூக்கி இல்ல படியா உட்காந்து அழகு வாங்கணும். கேட்கலாம் அம்பால பார்த்த மாதிரி உட்காரு. நேற்று கேட்ட வார்த்தை தான். இன்னைக்கு அழகு போறதெல்லாம் உனக்கு பெருசு இல்லை. ஏதோ எங்க மாமா பம்பாடிக்கிறாரு, என்னது தண்ணியவங்க பம்பாடிக்கிறாங்க, அந்த கோயிலில் சாமி கூப்பிட்றாங்க, அந்த கோயிலில் சாமி கூப்பிட்றாங்கன்னா இந்த புள்ள மேலே வரக்கூடாது. வாய் தரன்னு சொல்லு. சரியா சரியா சொல்றியா? கரெக்டாக சொல்லு. சரி. அதே போல் இந்த புள்ள ஒரு காலேஜுக்கு போவோம், ஒரு ஸ்கூலுக்கு போவோம், ஆட்டோவில் எங்கன்னா அம்மா அப்பா கூட போவோம். அந்த டைம் எங்களை போல 10 பேர் வயிற்று பழப்புக்கு பம்பூர் காட்சின்னு போவாங்க. அப்பெல்லாம் இந்த புள்ள மேலே வந்து ஆடக்கூடாது. வீட்டில் ஒரு கஷ்டம் நம்போது எம்மா அங்காளி தாயே, எம்மா மாண்டவங்களே, செல்வி அம்மான்னு கூப்பிட்டா 2 பேரும் ஒன்றா வருவீங்களா? இதே போல காலில இருந்து இந்த சோகம் கூட்ட பாரு. அந்த பிள்ளைக்கு இந்த சோகம்லாம் இருக்கக்கூடாது. அழகு வாங்கினா உனக்கு இதோட அடுத்த அழகு இந்த ஆடி மாசம் தான் போடுவோம். மசான வலியெல்லாம் கிடையாது. அதுக்கு வாங்கிக்கிறியா? ஊன் சொல்லக்கூடாது. ஊமையா வந்து வருங்க. ஊன் சொல்லக்கூடாது. கேளுப்பா. அப்பா சந்தோஷம் தானே? அவர் என்ன கேட்டாரு? ஊமையா நீன்னு கேக்குறாரு. புரியுதா? ஏன்னா பேய்க்கு பெரிய எங்க அம்மா ஊ சொன்னாலும் இப்பதானே ஆன கத்துக்கிறாங்க. இப்பதானே ஆனா போடணும் ஊனா போடணும். எவ்வளோ இருக்குது ஏதோ கபாலம் அம்மா இருப்பேன். அழகு போட முடியும். பெருபாத்தா போடும்போது தீவாத்திரம் பண்ணிட்டு தேவை வச்சுக்கோ. தனி கையில பிரம்ம சூலம் கபாலம் அம்மா சொல்ல அம்மா உனக்கு முடி கோரு நீ வந்தே போயிட்டு அம்மா பல்லகடி அழக பல்லகடி பல்லகடி அம்மா தந்தானத்தின தான
எப்பவும் கேக்குறவங்க அழகு போட்டு இந்த புள்ள நாளைக்கு ஒரு அவனாடி காலேஜ் பண்றான் இல்ல தெரிஞ்சவங்க வீட்டுக்கோ அங்க இங்க போவோம். எங்களை போல வயிற்று பழப்புக்கு 10 பேர் பம்பை விடுக்க அடிச்சுன்னு போவான். நம்ம அண்ணன் தானே வாசிக்கிறாரு, நம்ம தாத்தா தானே வாசிக்கிறாரு, இப்படிலாம் வரக்கூடாது. உன்னுடைய ஆலயத்துல ஒரு கஷ்டம் போது நாளைக்கு வரத முன்கூட்டியே தட்டி எழுப்பி காலனா தீபுரம் வச்சு ஏற்றும் போது எப்பா நான் வந்துக்கிறேன், இந்த குடும்பத்தை நல்லபடியா வச்சிருப்பேன்னு சொல்லுவியா? கை போட்டு விடப்போ. இதே போல இனிமேட்டு நீ வந்தா 4 பேர் வார 8 பேர் தூக்கலாம் இருக்கக்கூடாது. அழகா நின்ன இடத்துல அழகா ஆடணும். புரியுதா அம்மா? அம்மா ஆதிப்பா ரம சந்தோஷம் தானே? அப்படியே உட்காரு. அம்மா நீ வட்ட அப்படியே சமாதானம் போட்டு உட்காரு. போலி